அம்பேத்கர் அவர்கள் ரமாபாய் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தை படிக்கணும். உன்னை பற்றியே ஓயாமல் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். யஷ்வந்த் குறித்தும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். உன்னை நான் புரிந்து கொள்ளவில்லை என எண்ணிவிடாதே ரமா. உன் வேதனையை நான் உணர்கிறேன். உதிரும் இலைகளைப் போல உன் உடல்நலம் தேய்வதையும் உன் உயிர் மரம் காய்ந்து சருகாவதையும் அறிவேன். ஆனால் நான் என்ன செய்ய இயலும் ரமா? எப்போதும் விலக மறுக்கும் வறுமை ஒருபுறம் இழுக்கிறது, மற்றொரு புறம் என்னுடைய விடாப்பிடியான உறுதிமிக்க லட்சியம் நிற்கிறது. என்னுடைய விடாப்பிடியான உறுதிமிக்க லட்சியம் இருக்கிறது. அறிவை தேடி லட்சியத்தை அடைய வேண்டும் என்கிற குறிக்கோள். வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் அறிவு தேடலில் என்னை மூழ்கடித்துக் கொண்டு விட்டேன். என்னை தாங்கும் வலிமைமிக்க தூணாக நீயே இருக்கிறாய். என்னை தாங்கும் வலிமைமிக்க தூணாக நீயே இருக்கிறாய். என்னுடைய உலகத்தை கவனித்துக் கொள்கிறாய். உன் கண்ணீரை கொண்டு என் மன உறுதியை வளர்த்தெடுக்கிறாய். இதனால்தான் எல்லையற்ற அறிவு பெருங்கடலில் எந்த தடையும் இன்றி நான் ஊறி திளைக்க முடிகிறது. நான் சத்தியமாக கொடுமைக்காரன் இல்லை ரமா. என் அறிவு வேட்கையை சளைக்காத தேடலின் மூலம் தனித்துக் கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து திசை திருப்பும் எதுவும் என்னை காயப்படுத்துகிறது. என் அமைதியை சீர்குலைத்து கோபம் கொள்ள வைக்கிறது. எனக்கும் இதயம் உள்ளது ரமா. நான் பரிதவிக்கிறேன். ஆனாலும் சமூக மாற்றத்திற்கு என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். இந்த உயரிய லட்சியத்திற்காக என் உணர்ச்சிகளை தீயிட்டு புசுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளேன். இதனால் நீயும் யஷ்வந்தும் கூட சமயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது உண்மை. இந்த சமூகத்தில் புறையோடி போயிருக்கும் மத உளவியல் ரீதியான சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை கொடுமைகள், இவை அனைத்தையும் அறவே வேறிருக்கும் வழியை கண்டடைய வேண்டும். இவை அன்றாட வாழ்வில் ஆழமாக ஊறிப்போய் இருக்கின்றன. இவற்றை மொத்தமாக எரித்திட வேண்டும். மீண்டு வர முடியாத வகையில் புதைத்திட வேண்டும். எவ்வளவு வேட்கை இருந்திருக்கு பாருங்க. இந்த சமூகத்துக்குள்ள ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று. இது பொதுவெளியில் அவர் எழுதவில்லை, தொண்டர்களுக்கு எழுதவில்லை, கட்சி தலைவர்களுக்கு எழுதவில்லை, தன்னுடைய மனைவிக்கு எழுதுகிறார். இதை எரித்து விட வேண்டும். மீண்டு வர முடியாத வகையில் புதைத்திட வேண்டும். அது மறுபடியும் ரீகுரூப் ஆகக்கூடாது, மறுபடியும் அது எழுந்து வந்துடக்கூடாது. அந்த மாதிரி அதை வேரோடு வேரடி மண்ணோடு கெல்லி எரிய வேண்டும் என்று சொல்வார்களே, அப்படி அதை அழித்தொழித்து புதைத்து விட வேண்டும். இவற்றை சமூகத்தின் ஞாபகம் கலாச்சாரத்தில் இருந்தும் கூட அறவே அகற்ற வேண்டும் என விளைகிறேன். இந்த மடலை படித்துக் கொண்டிருக்கும் போதே உன் விழிகளில் வழியும் நீரின் ஈரத்தை நான் உணர்கிறேன். நீ திக்குமுக்காடி போயிருக்கிறாய் என எண்ணுகிறேன். உன் இதயம் கனத்து போயிருக்கும். உன் இதழ்கள் நடுங்கிக் கொண்டிருந்தாலும் உன் உணர்ச்சிகளுக்கு நீ சொல்ல முயல்பவற்றை கடத்தும் வார்த்தைகள் கிடைக்கவில்லை. நீ அத்தகைய உடைந்துவிடக்கூடிய உணர்ச்சிகரமான நிலையில் இருக்கிறாய் ரமா. நீ என் வாழ்க்கையில் இல்லை என்றால் என்ன ஆகியிருக்கும்?